பூமியின் வரலாறு முழுவதும் பல்வேறு அழிவு நிகழ்வுகள் பூமியின் வாழ்க்கையோட பரிமாணத்தை வடிவமைச்சிருக்கு. எரிமலை வெடிப்பு முதல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தாக்குதல்கள்னால நடந்த இந்த நிகழ்வுகள் ஏராளமான உயிர்களை காணாம போக வச்சிருக்கு. இந்த வீடியோல அப்படிப்பட்ட சில முக்கியமான பேரழிவுகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, எண்ட் ஆர்த்தோவிஷியன் அழிவு. சுமார் 444 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு அழிவு தான் இது. முதன்மையாக கடல்வாழ் உயிரினங்களை தான் இது பாதிச்சுது. இது பனிப்பாறை மற்றும் அதை தொடர்ந்து கடல் மட்டத்தோட வீழ்ச்சினால ஏற்பட்டிருக்குன்னு நம்பப்படுது. கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்விட இழப்பு மற்றும் அழிவுக்கு இது வழிவகுத்தது. நம்பர் 2, லேட் டிவோனியன் அழிவு. ஏறக்குறைய 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துச்சு. இதன் விளைவா சுமார் 70% கடல் இனங்கள் அழிஞ்சிருச்சு. காலநிலை மாற்றம், ஓஷியானிக் அனோஷியா எரிமலை செயல்பாடுகள்னாலதான் இது ஏற்பட்டிருக்குன்னு நம்பப்படுது. நம்பர் 3, பெர்மியன் ட்ரையாக்சிக் அழிவு. தி கிரேட் டையிங். சுமார் 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த நிகழ்வு பூமியின் வரலாற்றில் அறியப்பட்ட மிக கடுமையான அழிவாகும். இது தோராயமா 96% கடல் உயிரினங்களையும் 70% நிலப்பரப்புல வாழ்ற முதுகெலும்பு இனங்களையும் அழிச்சிருக்கு. இதோட காரணம் காலநிலை மாற்றம் மற்றும் ஓஷியானிக் அனோசியா எரிமலை செயல்பாடுகள் தான் சொல்றாங்க. நம்பர் 4, ட்ரையாசிக் ஜுராசிக் அழிவு. சுமார் 201 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இது ட்ரையாசிக் காலத்தின் முடிவை குறிக்குது. இதன் விளைவா சுமார் 50% கடல் இனங்கள் மற்றும் ஏராளமான நிலவாழ் உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. இதுக்கு சாத்தியமான காரணங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை அடங்குது. நம்பர் 5, எண்ட் கிரிட்டோசியஸ் அழிவு. சுமார் 93 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இது. கடல் மற்றும் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை இது பாதிச்சது. இது காலநிலை மாற்றம், எரிமலை செயல்பாடு மற்றும் சிறுகோள் தாக்கங்கள், அதாவது ஏஸ்ட்ராய்ட் இம்பேக்ட்ஸ் ஆகியவைனால ஏற்பட்டிருக்கலான்னு என்று நம்புறாங்க. இது பல கடல் மற்றும் நிலப்பரப்பு இனங்களின் அழிவுக்கு வழிவகுத்தது. நம்பர் 6, கிரிட்டோசியஸ் பெலியோஜின் அழிவு. இது ஏறக்குறைய 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மேலும் பல உயிரினங்கள் உட்பட பறக்க முடியாத டைனோசர்களின் அழிவுக்கு இது வழிவகுத்தது. இதுக்கு முதன்மையான காரணம் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு அல்லது கமெண்டோட மோதல்னால இருக்குன்னு நம்பப்படுது. இந்த பேர் அழிவுகள் பூமியோட வாழ்க்கையின் வரலாறுல ஒரு ஆழமான தாக்குதலை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். பரிமாண வளர்ச்சியின் போக்கை வடிவமைக்கிறதுக்கு மட்டும் அல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இனங்களோட பன்முகத்தன்மையை இது பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி அழிவுகள் நம்ம பூமியில நடக்கல அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கல அப்படின்னா, நம்ம மனிதர்களா இந்த உலகத்துல இருந்திருக்கவே மாட்டோம். சில அழிவுகள் நிறைய உயிரினங்களை கொன்னாலும் சில அழிவுகள் நிறைய விஷயத்துக்கு நல்லதாவே நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.